எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சட்டமன்றத்திற்குள் நாங்கள் யூனியன் கவர்மெண்ட்டுக்கிட்ட பிளாங்காக நாங்கள் ஃபைட் பண்ண விரும்பல அப்படின்ட்டு ஒரு சீஃப் மினிஸ்டர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அடுத்த நாள் காலையில் பிஜேபியினுடைய ஸ்டேட் பிரசிடென்ட்கிட்ட இருந்து இந்த கவர்மெண்ட் இன்னும் ஒரு வருஷம் இருக்குதான்னு அடுத்த எலெக்ஷன் வர இந்த கட்சி இருக்குதான்னு பார்க்கலான்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. இந்த ரெண்டையும் எங்களால கனெக்ட் பண்ணியே பார்க்க முடியலையே சார். ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்குன்னு. ஒன்று கனெக்ஷன் இல்லை சார். திமுக தன்னுடைய வேலையை மறுபடியும் தாவேகா மூலம் வச்சு பண்ணலாம் பாஜகவோட. ஏன்னா திமுகவுக்கு எப்பவுமே பாஜக விட்டா வேறு கட்சியே கிடையாது பிடிச்சி தொங்குறதுக்கு. ஏன்னா ஒன்று கவர்னரை பிடிச்சி தொங்குவாங்க, இல்லாட்டி பாஜகவை பிடிச்சி தொங்குவாங்க. இது தவிர வேற ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு தெரியாது. போன வாட்டி தப்பான ஒரு நெரேட்டிவ் அவங்க செட் பண்ணதுனால தான் இன்னைக்கு எதிர்கட்சி வரிசையில் உட்காந்துருக்காங்க. அப்படி இருந்தும் இன்னும் பாஜகவும் தாவேக்காவும் கள்ள உணர்வு அப்படின்ற ஒரு நெரேட்டிவ்லேயே கொண்டு போகலாம் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணி அதை செட் பண்ணுறாங்க. ஓ, அதை நீங்க உடைக்கிறீங்க? உடைக்கலாம் இல்லை, தெளிவாக சொல்லிட்டாங்க. எங்களுடைய தமிழ்நாட்டில் தாவேக்கா நல்லது செஞ்சால் வரவேற்போம், மக்களுக்கு விரோத போக்கும் தான் எதிர்ப்போம். இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் அப்பீல் போனாங்களா இல்லையா? மிகப்பெரிய கண்டன குரல் எல்லாருமே எழுப்பணுமா இல்லையா? கொண்டு வந்தோமா இல்லையா? அதே மாதிரி இங்கே நடக்கிற பாலியல் வன்முறைக்கான தினப்படி அறிக்கை வந்துச்சா? இதே திமுக இந்த பாலியல் வன்முறை சம்பந்தமா எதனா கண்டன போராட்டமோ உண்ணாவிரதமோ ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்களா? இப்போ நாங்கள் 2 நாள் முன்னாடி ராஜரத்ன ஸ்டேடியத்தில் நாங்கள் தானே முதல் பதிவு பண்ணோம். இங்கே பாலியல் வன்முறைக்கு எதிர்த்து இவங்க ஆக்ஷன் எடுக்கல. இந்த அரசாங்கம் செயலற்று இருக்கிறது கண்டனத்தை தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நாயனார் தலைமையில் தான் நாங்கள் ராஜரத்ன ஸ்டேடியத்தில் எல்லாரும் இப்படி பேசணும். அவர் சொல்றது திமுக மாதிரி கண்மூடித்தனமா எதை கொண்டு வந்தாலும் ரெடியா இருங்கப்பா. மோடிஜி ஒரு திட்டம் அறிவிச்சிட்டாரு. வைகோ சார் ரெடி ஆகிடுங்க, திருமணம் ரெடி ஆகிடுங்க, 2 கம்யூனிஸ்ட் ரெடி ஆகிடுங்க, சேப்பாக்க விருதுநகர் மாளிகை ஒருத்தர் போயிடுங்க, பனவேல் பார்க்க ஒருத்தர் போயிடுங்க, அதுக்கப்புறம் சிங்காரவேலத்தில் ஒருத்தர் போயிடுங்க, வள்ளுவர் கோடத்தில் நின்று கத்துங்க. இதுதான் அவங்க நெரேட்டிவ், அவங்க செட் பண்ணது தான். இப்போ அந்த நெரேட்டிவ் ஃபெயிலியர் ஆனாலும் இன்னைக்கு நடந்து கூட ஒன்று சொல்கிறேன் பாருங்க. திமுக இன்னைக்கும் இந்தி திணிப்பு எதிர்த்து, நீட்டை எதிர்த்து, பாஜக எதிர்த்து போராட்டம் மத்திய அரசு. என்ன இது இன்னைக்கு என்ன நடக்குது? இங்கே தாவேக்கா எதிர்த்து நீங்கள் போராடணும். நீட்டு நீங்க காங்கிரஸ் நீட்டை மாத்திடுவீங்க. இப்ப காங்கிரஸ் இனிமேல் உங்களுக்கு கூட்டணியிலே இல்லை. இப்ப நீங்க நீட்டை எப்படி மாத்துவீங்க? இதே நீட்டு வேணான்னு தானே சொல்றாரு விஜய் சார். மாண்புமிகு முதல்வர் விஜய் நீட்டு வேணும்னு சொல்றாரா? நீட்டு வேணாம் தானே சொல்றாரு. இன்னைக்கு திமுக சொல்ற அனைத்து விஷயங்களும் அவர் ஃபாலோ பண்றாரு. டீலிமிட்டேஷன் வேணான்றாரு, எஸ்ஐஆர் வேணான்றாரு, நீட்டு வேணான்றாரு. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற முடியாது. 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா என்ன ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சோ அதுதான் ஃபாலோ பண்ணப்படும். ஒட்டுமொத்தமா திமுக சொல்றதை அவர் செய்யறாரு. ஏன் உதயநிதி அவர்கள் மேகதாடு அணை சம்பந்தமான ஒரு சின்ன ஒரு சொற்களை சேர்த்துக்கங்க, இந்த தீர்மானத்தையும் சேர்த்துக்கங்கன்னு சொல்றப்ப மனம் சீஃப் மினிஸ்டர் ஏத்துக்கிட்டாரு. அப்ப நான் சொல்லுவா திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் கள்ளவளூர் சொல்லுவா? அப்படித்தானே இருக்கும். அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கம்யூனிஸ்ட்ல பாட்டாளி மக்கள் கட்சியும் வெளியில் பண்ணாங்களா இல்லையா? புதிய தீர்மானத்தில் நீங்க இடைச்செருவுலா ஒன்று சொல்லுனீங்கன்னா எங்க கிட்ட கேட்கணும், அதை டிஸ்கஸ் பண்ணணும். இது உரிமை மீறல், நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். ஏன் ஜல்ஜீவனுக்கு அன்னைக்கு லெட்டர் இருந்தது அன்னைக்கு பொது வழியில் சொல்லாம இன்னைக்கு சொல்றாரு மேகதாது அன்னைக்குமா காவிரி நீதிமன்றமா நடுவர் நீதிமன்றம் புதுசாக ஏற்படுத்தணும்னு. ஆல்ரெடி மேல இருக்கக்கூடிய மாநிலங்கள் கீழே இருக்க மாநிலங்களுடைய சம்மதம் இல்லாமல் அணையில் ஒரு சின்ன சங்கலை கூட எடுத்து வைக்க முடியாதுன்னு காவிரி நடுவர் நீதிமன்றம் அப்பயே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜியில் ரொம்ப நம்மளுடைய ஸ்டாண்டில் தெளிவாக இருக்கிறோம். வாலண்டியா வம்படியா ஒரு நடுவர் மீது அமைக்கணுன்றத அந்த இடைச்செருவில் சொருகுனது யாரு? உங்க எதிர்கட்சி தலைவர் உதயநிதி தானே. நான் சொல்றேன் தாவேக்கா முழுக்க திமுக சப்போர்ட்டா இங்க செயல்படுகிறது. நாங்க அவங்க நேரடி செட் பண்ண நான் அப்படிதான் சொல்லுவேன். ஏன் உதயநிதி சொல்றதை அவர் கேட்கணும்? ஆல்ரெடி தீர்மானம் நிறைவேற்றியாச்சுல, நிறைவேற்றி அதே பாஸ் பண்ணி போக வேண்டியது. அவர் கோரிக்கை ஏற்கப்பட்டதுன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மற்ற எதிர்கட்சிகள் எதையுமே கேட்காம கண்மூடித்தனமா அதை ஏத்துக்கிட்டாங்களே, அதுவும் மக்கள் விரோத போக்கு தானே அது. நாளைக்கு அது நாளைக்கு அந்த நடுவர் மீது அமைச்சு இல்ல கர்நாடகா அணை கட்டலான்னு பண்ணாங்கன்னா எங்க போவீங்க? ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறப்ப புதுசா நடுவர் நீதிமன்றம் எதுக்கு? இந்த ஸ்டாண்டை நம்ம சொல்றோம்ல. அப்ப இன்னைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பாஜக தொட்டுக்கிட்டே இருந்தாதான் சிறுபான்மையோடைய ஓட்டு நமக்கு கிடைக்கும், அதை தொட்டுக்கிட்டே இருப்போம். அது கூட இன்னொரு தொட்டுக்கு யாரு தாவேக்காவை சேர்த்துப்போன்னு சொல்லி ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. அவர் ரொம்ப பிளாங்கா சொல்றாருங்க, திமுக மாதிரி எதை கத்தாலும் நாங்க ஒன்றும் பண்ண மாட்டோம். நீ அங்க மோடி ஒரு திட்டம் அறிவிச்சா இல்ல சார், கவர்மெண்ட்ல டிஎம்கே இருந்தபோது எதிர்ப்பதற்கும் இல்லாத போது எதிர்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க கடந்த 5 ஆண்டுகள்ல இல்ல அதற்கு முன்பாக எதை கண்மூடித்தனமாக இந்த அரசு எதிர்த்ததுன்னு சொல்லுங்க. அது நீங்க திமுக காரங்களை கேளுங்க. நீங்க எதை எதிர்க்கலன்னு சொல்லுங்க. எதன்னு சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். இந்த அரசு 2 விஷயங்களை இல்ல சார், மத்திய அரசு கொண்டு வந்த பில்லுல நீங்க எதை அவர்கள் வாபஸ் வாங்கியிருக்காங்க? விவசாயிகள் இல்ல நான் சொல்றேன் எதை வாங்கியிருக்காங்கன்ட்டு. விவசாயிகள் சட்டத்தை திரும்பி விவசாய சட்டம் மட்டும் தான் வாங்கணும் பெற்றார்கள். அப்புறம் ஒண்ணே ஒண்ணு பெற்றார்கள், இந்த எஃப்சிஆர்ஏவை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள்.
நீங்கள் வந்து என்ஆர்சியை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்கிறார்கள், இவ்வளோதான். மீதி அவர்கள் கொண்டு வந்து எல்லா பில்லையும் பாஸ் பண்ணிட்டாங்க. அப்போ எதை கண்மூடித்தனமா எதிர்த்தாங்க? ஏங்க எதை எதிர்க்கலன்னு சொல்லுங்க. நான் தான் சொல்றேன், எல்லாத்தையும் டீலிமிட்டேஷன் எடுக்கிறாங்க. என்ன ஒரு வருஷம் அனுமதிங்க. இவங்க எப்படி பண்ணுவாங்களா, திமுக தேர்தல் கமிஷன் எஸ்ஐஆரை கொண்டு வந்தா பாஜக லீக் பண்ணுவாங்க. டீலிமிட்டேஷன்ன்றது தேர்தல் கமிஷன் கொண்டு வரணுன்றது சட்ட விதி, 20 வருஷத்துக்கு ஒரு அதுல பாஜக லீக் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் பாஜக லிங்க் பண்ணி நமக்கு பொது எதிரி மாதிரி இவங்க கட்டமைப்பு அது பண்ணி தான் ஃபெயிலியர் ஆனாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நாங்க 27 இடத்துல தான் போயிருக்கோம். திமுக நான் முடிச்சிடுறேன் குறிப்பு வச்சுக்கோங்க. ஃபெயிலியர் ஆனது ரீசன் இதுதான். எதிரி யாருன்னு தெரியாம முட்டுச்சட்டில் போய் முட்டிக்கிட்டது. பேசலாம் சார். இங்க பாருங்க சார், மணிப்பூர்ல வந்து வார் ஆன் ட்ரக்ஸ், அதுதான் வந்து பெரிய இஷ்யூ. பிஜேபி வந்து முன்வைத்த மிகப்பெரிய ஒரு தேர்தல் பிரச்சாரம். ஆட்சி மாற்றம் வந்து மணிப்பூர்ல நிகழ்ந்து பிரேன் சிங் வந்து முதலமைச்சர் ஆவதற்கே காரணமாக அமைந்தது பிஜேபி முன்வைத்த இந்த வார் ஆன் ட்ரக்ஸ் அப்படிங்கிறது தான். நார்த் ஈஸ்ட் மொத்தத்தையும் அவர்கள் அங்க ஆட்சி அமைப்பதற்கே அதுதான் காரணம். ஆனா என்னன்னா சார், ஹோம் மினிஸ்ட்ரி வந்து இந்த என்டிபிஎஸ்க்கு வந்து ஃபுல் சார்ஜ் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த போலீஸ் அண்ட் பப்ளிக் ஆர்டர் வந்து அது வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட், லா அண்ட் ஆர்டர் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட். அதனால நீங்க என்ன இதுல நடந்தாலும், அதனால தான் இதுல பல அடுக்குகள் இருக்கிறது. மாவட்ட ரீதியாக, மாநில ரீதியாக ஒரு ட்ரக்கை பிடிச்சா அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணணுங்கிற வரை டிஸ்போசல் கமிட்டியிலிருந்து ஆக்ஷன் டேக்கன் கமிட்டி, டாஸ்க் ஃபோர்ஸ் எப்படி நீ பண்றது அப்படிங்கிற வரை பல அடுக்குகள் இருக்கிறது. நான் ரொம்ப வருத்தப்பட்டு தான் கேட்கிறேன், இதை நீங்க இங்க தாறுமாறா பரவி உள்ளது அப்படிங்கிறத, தாறுமாறாக பரவி இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் கூட ட்ரக்கை வந்து எங்க ஓபியத்தை வந்து கல்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு 3 மாநிலம் இருக்குது. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம். இந்த 3 ஸ்டேட்ல தான் ஹெராயின் தயாரிப்பதற்கு மூலப்பொருளாக இருக்கக்கூடிய ஓபியத்தை கல்டிவேட் பண்றாங்க. பாப்பி கல்டிவேஷன் அங்கே தான் நடக்குது. அங்க கூட எக்ஸ்ட்ரா பிடிக்கிறாங்க. அந்த மாநிலம் கூட சொல்றது இல்லை, நீங்க மொத்த இந்த 3 ஸ்டேட்லையும் பாப்பி கல்டிவேஷன் பண்ணுவதை விட கூடுதலான இல்லீகல் பாப்பி கல்டிவேஷன் நடக்கக்கூடிய மணிப்பூர்ல கூட அந்த மாநிலத்தின் சட்டப்பேரவையில கூட முதலமைச்சர் சொன்னதில்லை. இல்ல சார், இல்ல எழுதி கொடுத்ததா அவர் சொல்றதை நீங்க இவ்வளவு விவாத பொருளாக்குறதுக்கு வந்து எனக்கு புரியல. எழுதி கொடுத்ததுன்னா யாரு? ஏன் அப்படி சொல்ல விடுங்க. ஏன் அப்படின்னா, அவர் அந்த எழுத்துக்களுடைய சீரியஸ்னஸ் அவருக்கு தெரியல. முதலமைச்சர் பேச விடுங்க. நீங்க ஏன் அவ்வளவு பொங்குறீங்க? எனக்கு புரியல. பேச விடுங்க. Let them finish my words. அவர் வந்து என்ன எழுதி கொடுத்தாங்களோ அது அவர் பாணியில சொல்லிட்டு போயிட்டார். நீங்க நினைக்கிற மாதிரி அதோட சீரியஸ்னஸ் அவருக்கு தெரியல. ஓப்பனா சொன்னா அவருக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, இது வந்து இவ்வளோ அர்த்தம் புரிந்த வார்த்தைகள் இருக்குன்னே இனிமேல் தான் அவங்க பார்ப்பாங்க. ஓ, இதுல இவ்வளோ அர்த்தம் இருக்கா, ட்ரக்கு சம்மந்தப்பட்டதான் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா. கரூருக்கு அவர் சொன்னார் பாருங்க, அரசியல் பண்ணுறதுக்கெலாம் இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு நானே ஆச்சரியப்பட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எழுதி கொடுத்ததை அவர் வந்து ஒப்பிச்சுட்டு போகிறத வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா, ஆனால் ஒப்பிக்கக்கூடாது. நான் அதை சப்போர்ட் பண்ணல. டோட்டலாக வந்து அவர் வந்து சட்டசபையில் பேசுனது யாருமே ஏற்றுக்க முடியாது. சட்டசபை மாண்புக்கு எதிரானது. யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எல்லாமே மத்தவங்க எழுதி கொடுத்து பேசுறது, மத்தவங்க எழுதி கொடுத்து பேசுறது. அதாவது அவரை யாரும் சிறுமப்படுத்தல, அவர் இந்த மொத்த மாநிலத்தையே சிறுமைப்படுத்தி இருக்காரு. ஒரு விஷயம் இருக்கு, மாநிலத்தை கேவலப்படுத்தி இருக்காரு முதலமைச்சர். முத நாள் அவர் என்ன சொல்றாரு, சபாநாயகர் மாண்புமிகு சபாநாயகர் என்ன சொல்றாருன்னா, இங்க வந்து சைகைகள் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறார். முத நாளே சொல்றாரு, அது கண்டிப்போன்னு சொல்றாரு. நான் கண்டிப்பா அவை குறிப்பில் இனிமேல் வந்தா இது பேசும் பொருளாவது நேரடி ஒளிபரப்பு ஆயிட்டு இருக்கு, மக்கள் இது போச்சுன்னா இது தவறான பிம்பத்தை சட்டசபை மாண்பு கெடுக்கிற மாதிரி ஏற்படும் சொல்லி அது இன்ட்டு கொடுக்குறாரு. எல்லா கட்சி தலைவருக்கும் தான் சொல்றாரு. ஆதவர்ஜனா கூட ஒரு விஷயத்தை சொல்றப்ப, நீங்க ஆதவர்ஜனா சொல்றப்ப கூட உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கான்னு கேட்கிறார். ஆதாரம் இல்லைன்னா இது சபைக்கு நான் ஏற்ற மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப முதலமைச்சர் அவர்கிட்ட கேட்கிறார், நான் ஒன்னு செஞ்சுக்குவா அப்படின்னு கேட்கிறப்ப அது ஒரு அனுமதிக்குன்றது இதுவரை சட்டசபை மாண்புக்கு எதிரானது தானே. அது நீங்க தான் அதை அனுமதிக்க கூடாதுன்றீங்க, மறுபடியும் நீங்க அனுமதிக்கிறீங்கன்னா அது அப்ப நடுநிலையோட சபாநாயகர் இருக்கிறாரான்ற ஒரு கேள்வி எழுதல. அந்த இடத்துல எழுதி கொடுத்தது எல்லாமே, நல்லா கேட்டுக்கோங்க, எழுதி கொடுத்தது எல்லாமே
அதோடைய வேல்யூபிளான வேர்ட்ஸ் என்ன, இது என்னென்ன எதிர்வினையாற்றும், இது எப்படிலாம் இண்டி எடுக்கு சந்து முதுல சேரும், நம்மள மாதிரி ஆட்கள்லாம் எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு எதுவுமே அவர் இல்லை. அவருடைய வேலை நீங்கள் பேச மாட்டேன்னு சொல்றீங்க, நான் பேசிட்டேன், அதை ரீல்ஸ் கண்டென்ட்டாக பேசிட்டார், அவ்வளோதான். அந்த ரீல்ஸ் கண்டென்ட்டாக தான் அவர் நினைக்கிறார். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம பேசுகிற ஒவ்வொன்றும் வைரல் ஆகணும், நம்ம பேசுகிற ஒவ்வொரு வேர்டும் ரீல்ஸ் ஆகணும், அது இளைய தலைமுறைக்கு போகணும், இளைய தலைமுறை இன்னும் அந்த ரீல்ஸ் மோகத்திலே அவங்கள வச்சுக்கணும், இல்லாட்டி அவங்க அமைச்சர் போல பச்சை குத்திப்பாங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட்டை, இந்த போதைப் பொருள் நடமாட்டம் தாறுமாறாக பரவி உள்ளதுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஒருவேளை ஒரு எஸ்பி கொடுத்துட்டு அந்த மாவட்டத்தில் அவரால் வேலை செய்ய முடியுமா? முடியாது. இது இப்ப நீங்கள் 40 நாள் கழிச்சு இதை சொல்ல வேண்டிய, ஏன்னா இப்ப என்ன நடந்தாலும் நீங்க தான் பொறுப்பு. இவ அவர் சொல்ற மாதிரியே போதை கலாச்சாரம் தமிழ்நாடு ஃபுல்லா பதிவு இருந்தாலும் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க தான். நாங்க இன்னும் பழைய இதெல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா ஆட்சியை கொடுத்து, அதாவது ஆட்சிக்கு தான் உங்களுக்கு டைம் கொடுப்போம், அரசாங்கத்துக்கு டைம் கொடுக்கவே முடியாது. டைம்ன்றது அன்னைக்கு செஞ்சாகணும். பாலியல் முறை எனக்கு அன்னைக்கே சொல்யூஷன் வேணும், போதைப் பொருள் நீங்க அன்னைக்கே ஒடிச்சாகணும், இது கரண்ட் எனக்கு அன்னைக்கே வந்தாகணும், தண்ணி எனக்கு இன்னைக்கே கொடுத்தாகணும். இதுக்கு நாங்கள் டைம் கொடுக்க முடியாது, இதுக்கு ஹனிமூன் பீரியட் கிடைக்காது. ஆட்சியை கொடுக்கலாம். நான் ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வர போறேன், ஒரு பாலம் கட்ட போறேன், இங்க பெரிய ஒரு காரிடார் மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு போற போறோம், பரந்தூர் மாதிரி இன்னொரு விமான நிலையத்தை ஏற்படுத்த போறேன், குலசேகரப்பட்டினம் மாதிரி ராக்கெட் ஏவுதல் மத்திய அரசு பேசி இன்னொரு இடத்துல கொண்டு வர போறன்றது கொடுக்கலாம், அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கலாம். ஆனா நீங்க டே 1ல என்னைக்கு பதவி ஏத்துட்டீங்களோ அன்னைக்கு உங்க கையில கொடுத்தாச்சு தமிழ்நாட்டை. இங்க எவ்வளவு கொலை நடந்தாலும் நீங்க தான் பொறுப்பு, போதை நடந்தாலும் நீங்க தான் பொறுப்பு, கற்பழிப்பு நடந்தாலும் நீங்க தான் பொறுப்பு. இதை இன்னும் நீங்க மற்றவங்கள்ட்ட போய் நீங்க குற்றஞ்சாட்டே இருக்கிறது ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம், யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதுதான் எங்களுடைய மாநில தலைவர் பெரிய போராட்டக்காரமா ராஜரத்ன ஸ்டேட்ல சொல்றாரு. பாலியல் வழக்கையும் பாலியல் சம்பந்தமான கொலைகளை 24 மணி நேரத்துல 12 பாலியல் வழக்கு பதிவாகுது அப்படின்றப்ப இதை தடுக்க தவறுகிறது இந்த அரசாங்கம் அப்படின்னு போராட்ட காலத்தை நாங்க முன் வச்சோம். நீங்க கட்டமைப்பு அப்படி பண்றீங்க, நாங்க 2 பேரும் சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு குறுக்குச்சால் ஓட்டுறீங்க தவிர தெளிவா இருக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு, மத்திய அரசினுடைய திட்டங்களை நாங்க கேட்டு போறோம், அவ்வளவுதான். இன்னைக்கு அவருடைய தலைவர்கள் பெரியார் தான் வச்சிருக்காரு. இன்னைக்கு டிஎம்கே எதிர்க்கிற எல்லாருமே அவங்க தான் எதிர்க்கிறாங்க. அப்ப கரூர் முரளி என்ன சொன்னாரு, நாங்க சித்தாந்தத்துக்காக பாஜக எதிர்க்கிறோம். 1999 ஏன் பாஜக எதிர்க்கல, 2001 ஏன் பாஜகவோட கூட்டத்தில் இருந்தாங்கன்னு கரூர் முரளி என்ன சொல்லணும். அன்னைக்கெல்லாம் சித்தாந்தம் காத்துல பறந்து போச்சு, இன்னைக்கு திடீர்னு சித்தாந்தம் வருது, அவருக்கு என்னன்னு தெரியல. அரசியல் ரீதியாக ஏற்றத்தாழ்வில் இருக்கிறது முதல்ல ஒத்துக்கணும். அன்னைக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு இன்னைக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நாங்க அன்னைக்கெல்லாம் ஒன்னா இருந்தோம், குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் நாங்க ஒன்னா இருந்தோம், இப்ப குறைந்தபட்ச செயல் திட்டத்துல எங்களுக்கு எதிரி ஆயிட்டாங்க. நீங்க சொல்றது யாரும் சத்தம் ரசிக்க மாட்டாங்க. நாங்க இங்க தோத்தோம், நாங்க இங்க முதலமைச்சர் வேட்பாளராக நிற்கப்படல, நாங்க 27 சீட்டு தான் நின்னோம், எடப்பாடி அவர்கள் தான் 300 சீட்டை முன்னச்சோம், எங்களுடைய ஓட்டு வங்கியை நாங்க பெற்றோம். நீங்க தான் இன்னைக்கு ஆளுங்கட்சியா திமுக 2வது முறை வர முடியாதுன்னு சொன்னதை மறுபடியும் நிரூபித்திருக்கிறது.